ஹலோ மிஸ்டர் கிரிஞ்ச், இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறதுல சந்தோஷமாக இருக்குது. தற்சமயம் இலங்கையினுடைய 9வது நிறைவேற்று அதிகாரமுள்ள ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்கை ஏகேடி உத்தியோகபூர்வமாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அதே மாதிரியே அதில் அதிகபட்ச இவர் கருத்தவரியாக வாக்கு பெற்றதில் சயித் பிரேமதாஸ் அவர்கள் இருக்கிறார். இதற்கு அங்கால நாளை காலை 8:30 மணி அளவில் அவர் பதவி ஏற்கிற நிகழ்வு நடக்க போகுது. இந்த முறை ஒரு யாருமே எதிர்பார்க்காத புதிய ஒரு பெரிய மாற்றம் என்றே சொல்லலாம். வலிமையாக இருக்கின்ற நார்மலாகவே ஒரு கட்சி என்று வரைக்க இந்த கட்சிகள் இப்படி எல்லாம் இருக்கும் என்றதை தாண்டி இந்த முறை அனுராவுக்கு அதிகளவான ஓட்ஸுகள் விழுந்திருக்கு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் அவர் கொடுத்த வாக்குறுதிகள். அதாவது ஊழல் செய்கின்ற அந்த அமைப்பை எங்கிருந்தாலும் மக்களுடைய காசை திருப்ப அவர்களுக்கு சேர்க்கிற மாதிரி அவர்களை எல்லாருக்கும் உரிய நடவடிக்கை எடுப்பேன் என்றும் டாக்டரும் அதுக்காங்களை குறிப்பிட்டிருந்த ஒரு சில வசனங்கள் என்னென்னு சொன்னால், அந்த அமைப்பை பாராளுமன்ற உறுப்பினர்களோ சம்திங் அந்த அமைப்பை அனைத்தையும் புதிதாக மாற்றம் செய்வேன், உரியவர்கள் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கலாம் என்று சொல்லி நாளையிலிருந்து குறிப்பிட்ட காலங்கள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலங்கள் அனைவரும் சொல்வது போல் பெரிய ஒரு பரீட்சை என்றே சொல்லலாம் அனுராவுக்கு. என்று சொன்னால் ஒரு கட்டத்தில் இருக்கிற நாடு, அதுக்கு அங்கால நாடு மட்டும் இல்லை, அனைவருடைய எதிர்காலம் எல்லாமே அவர்கிட்ட கையில் தான் இருக்குது. இந்த நேரத்தில் அவர் என்ன மாதிரி இந்த நாட்டை வழிநடத்த போகிறேன், எப்படிப்பட்ட வாக்குறுதிகள் கொடுத்த வாக்குறுதிகளை எப்படிப்பட்ட வாக்குறுதிகளை அவர் நிறைவேற்ற போவார் என்று சொல்லி ஏற்பட்ட எக்ஸைட்மெண்ட்டுகள் இருக்குது. இதுக்கங்கால இந்த தேர்தல் சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் தயவு செஞ்சு பதிவிடவும். இதுக்கங்கால இந்த முறை ஏகேடி அனுரகுமார திசாநாயக்க அவர் நாளை காலை பதவியேற்க இருக்கிறார். அவருடைய செயற்திட்டங்கள் என்ன மாதிரி இருக்க போகுது, நாடு இப்போ அடுத்த கட்டம் எவ்வாறு நகரப்போகிறது, அதாவது எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ கடன்களை வாங்கி அடிமேல் அடியடித்து நகர முடியாத நிலைமையில் இருக்கின்ற ஒரு கட்டத்தில் இருக்கிற நாடு அடுத்த கட்டம் எவ்வாறு போகுது என்பதில் மிக முக்கியமான பங்கு அனுரகுமார திசாநாயக் அவர்களுக்கு இருப்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இனி அவர்தான் அது நாட்டினுடைய எதிர்காலம் மட்டுமில்லை, அவருடைய தனிப்பட்ட அரசியல் மட்டுமல்ல, இது எங்களுடைய நாட்டு மக்கள் அனைவரினதும் இனி வருங்கால சந்ததியினரும் ஒரு எதிர்காலம் அவற்றை கையில் தங்கியிருக்கின்ற இதில் நான் குறிப்பிட விரும்புகிறேன். இதற்கு அங்கால இனி எங்களுடைய நாட்டின் சட்டத்திட்டங்கள் எவ்வாறு மாற்றப்படும், அவருடைய ஆட்சி முறை எவ்வாறு இருக்கும் என்பது அனைவருக்குமே ஒரு ஆச்சரியமாகவும் ஒரு எக்ஸைட்டாகவும் இருக்குது. நான் காத்திருக்கிறேன். குறிப்பாக ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அரசியல் தலைவர்கள், ஒவ்வொரு ஜனாதிபதிகள் அனைவரும் மாற்றம் பெற்று ஒவ்வொரு இடமும் வந்துകൊണ്ടിருக்கிறாங்க. இந்த 9வது நிறைவேற்ற அதிகாரமுள்ள ஜனாதிபதி தற்சமயம் அனுரகுமார திசாநாயக் அவர்களால் தமிழ் மக்களுக்கு என்ன ஒரு உத்தரவாதமும் நம்பிக்கையும், தமிழ் மக்களின் வாழ்க்கையில் என்ன ஒரு விடிவு பிறக்கும் என்று அனைவரும் காத்திருக்கிற மாதிரியே நாங்களும் காத்திருக்கிறோம். வழக்கம் போல் ஒரு சில கருத்தொண்டி இருக்குது இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறேன். ஆறுதான் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழன் அப்படியே தான் இருக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கோ என்ற மாதிரி இந்த முறையும் அப்பேற்பட்ட ஒரு சொல் இருக்குமா, இல்லாவிட்டால் இந்த மனுஷன் வந்திருக்கிறாப்பா பாரபட்சம் இல்லாமல் இன மொழி வேறுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் நல்லா செய்யுதுன்ற மாதிரி இருக்குமான்னு சொல்லி போகத்தான் தெரியும். உத்தியோகபூர்வமான ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டார். இனிமேல் அவருடைய களம் எவ்வாறு அமையப் போகிறது, நாளை பதவியேற்பு விழாவிலிருந்து அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் என்ன மாதிரி போகிறது, நாட்டின் எதிர்காலமே அவர் கையில் இருக்கிறது, அவருடைய முடிவுகள் எவ்வாறு இருக்க போகுதுன்னு சொல்லி காத்திருக்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.